ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மேக்ஸ் செல்வம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எல்லாத்தையும் முடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு ஒரு ஓன் டைம் இருக்குது. இந்த டாப்பிக்கை ஒன் ஷார்ட் வீடியோஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக ரிவிஷன் பர்பஸ்க்கு வேணால் யூஸ் ஆகும். பட் ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணனா டீட்டெயில்டாக ஸ்லோவாக கிளியராக நிதானமாக நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதினா மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஒன் ஆன்லைன் கிளாஸ் தான். இது லைக் டியூஷன் தான். நீங்கள் டியூஷன் போய் படிச்சிங்கன்னா எப்படி ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கேர் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கேர் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்டர்செப்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு பாக்ஸே போட தேவை, டேரெக்டாக நீங்கள் இதிலே வரைஞ்சிக்கலாம். மேக்ஸோட பியூட்டியே என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு சால்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவனோட பிரெயின் என்ன பண்ணாலும் அடுத்த ஸ்டெப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மேக்ஸ் செல்வம். I'm happy to meet you all through this social media like YouTube. உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ்னாலே கொஞ்சம் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும், கொஞ்சம் டஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஐம் ஷுவர் மேக்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஈஸி. என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக யூ வில் ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ். யூ வில் கெட் ரைட் ஆஃப் யுவர் ஃபியர்ஸ் through the better way of observing my class. நிறைய டாபிக் நடத்த போகிறேன். பர்டிகுலராக 12th சிபிஎஸ்சி ஒரு பசங்க 12th போர்டு எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்குறதுக்கு நான் நடத்துகிற ஒவ்வொரு டாப்பிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸை குறைக்கணுமோ, ஏன்னா போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப்ஸை குறைக்கணும். ஸ்டெப்ஸை நீங்கள் ரொம்ப லென்த்தியாக எழுதாமல் ரெக்வயர்ட் ஸ்டெப் மட்டும் எழுதுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் முன்னாடி ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குங்க, ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்க. அதாவது கிளாஸ் அப்சர்வ் பண்ணுறவங்க. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆன்லைன் கிளாஸ் தான். இது லைக் டியூஷன் தான். நீங்கள் டியூஷன் போய் படிச்சிங்கன்னா எப்படி ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கேர் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கேர் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் த்ரூ திஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் இந்த சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஷுவர் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ will not help you to score more marks. While you are watching video, please take proper notes. I will give you proper worksheets. இந்த சம் ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஒர்க் ஷீட்ஸும் கொடுக்குறேன். லிங்க்கு கொடுத்துருக்கு, லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஐம் ஷுவர் இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கோர் மோர். ஸோ ஐம் ஹாப்பி டு ஸ்ப்ரெட் மேக்ஸ் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. தேங்க்யூ. வீடியோஸ் கரெக்டாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறதையும் தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சிமிலராக இதேமாதிரி நிறைய சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய மார்க் வாங்க முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். ஸ்டார்ட் டு டூ மேக்ஸ் வித் மீ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். இன்றைக்கி நான் எடுக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். டாபிக் இஸ் கால்டு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். டுவெல்த்து சிபிஎஸ்சியில் ஒரு ஈஸியஸ்ட் சாப்டர் இன் 12th மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு போர்டு எக்ஸாமில் 5 out of 80 5 marks கேன் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் திஸ் டாபிக். அந்த 5 mark பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 mark கொஷினாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3 mark கொஷின் கேட்டுட்டு 2 1 mark கொஷின் கேட்டு வச்சுருப்பாங்க. நீங்களப்பா தட் இஸ் பேட்டர்ன் இன் திஸ் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ்க்கு கான்செப்டுக்குள்ளார போயிடலாம். ஓகேங்களா? 5 mark இதுலேருந்து ஈஸியாக கிடைக்கும். லிசன் கேர்ஃபுல்லியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு முன்னாடி யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு ஒருத்தருக்காக தான். உங்கள் ஒருத்தருக்காக தான் நான் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியராக கான்செப்டை கொடுக்குறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் while you watch this video, but you need to do practice. You can remember that you can learn maths by doing maths. வெறும் பார்க்குறது மட்டும் இருக்காதீங்க, கிளியராக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் மோர் சம்ஸ், தென் ஒன்லி யூ வில் கெட் மோர் ஐடியா அபவுட் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ப்ராக்டிஸ் மோர், லேர்ன் மோர். ஓகே, ஸோ வில் கெட் இன் த டாபிக் லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ வாட் இஸ் மீனிங் ஃபார் லீனியர்? லீனியரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லுவோம். சரிங்களாப்பா? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, வேர் எக்ஸ் இஸ் த வேரியபிள், ஏபி சம் ரியல் நம்பர். ஸோ இது வந்து லீனியர் எக்ஸ்பிரஷன் வித் ஒன் வேரியபிள். இப்போ இதுவே ரெண்டு வேரியபிளை சொல்லணும் அப்படின்னா we will say ax plus by plus cன்னு சொல்லலாம், வேர் xy is a variable. ஸோ நமக்கு ஒரு வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ரெண்டு வேரியபிளாக இருக்கலாம். ஸோ நமக்கு லீனியரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராஃபிக்கல் சொல்யூஷனில் வரைய போகிறோம். 2x plus 3, this is the linear expression. ஸோ இது ஈக்குவேஷனை மாற்றணும் அப்படின்னா ஈக்குவல் டு சம்திங் யூ ரைட், ஈக்குவல் டு இசட் சம்திங் யூ கேன் ரைட். திஸ் இஸ் த லீனியர் ஈக்குவேஷன். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள். இதுவே லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள் எழுதணும் அப்படின்னா, okay, if you want to write linear equation in two variable, you can write like this: 3x plus 4y is equal to 3x plus 4y, இல்லை 7x plus 9y. அந்த மாதிரி ரெண்டு வேரியபிளை கூட நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போது இந்த லீனியர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம்டு வித் சம் கான்ஸ்டன்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் மாஸ்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வேறு கிடையாது, இன்இக்குவேஷன்ஸ்னால் லெஸ் தென் சிம்பிளோ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் சிம்பிளோ, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இந்த 4 சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்இக்குவேஷனை நீங்கள் 11th படித்தது கொஞ்சம் லைட்டாக ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்குள்ளார வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் போகணும் அப்படின்னா கொஞ்சம் இன்இக்வாலிட்டிஸ் கான்செப்ட் லைட்டாக நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்இக்வாலிட்டிஸ் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், graph the solution set of 2x plus 3y greater than or equal to 6. இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன். 2x plus 3y greater than or equal to 6. முக்கியமான விஷயம், எது கிரேட்டர் தென் எது லெஸ்ன்னு தெரியாமல் இருப்பான். எது கிரேட்டர் தென் லெஸ்ன்னு தெரியலனாலே இந்த சாப்டர் நீ அவுட்டு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ்ஸனுக்கு எல் ஞாபகம் வச்சுக்கோங்க, LESS. லெஸ் தெனில் இந்த எல் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லை ஜஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க, அவ்வளோ. திஸ் சிம்பிள் இஸ் கால்ட் லெஸ் தென். கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு கிரேட்டர் தெனில் ஜி எப்படி எழுதி இந்த இடத்துல ஒரு இப்படி போட்டுக்கோங்க. ஸோ அதாவது ஜி தான். ஸோ இந்த இடத்துல இருந்தீங்களா, திஸ் சிம்பிள் இஸ் கால்ட் கிரேட்டர் தென். ஸோ எல்லை வச்சு லெஸ் தென் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜியை வச்சு கிரேட்டர் தென் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரேட்டர் தென் லெஸ் தெனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அந்த டாபிக். இது ரெண்டுக்கும் நீ பேசிக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். இப்போது ட்ரா த கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஆஃப் 2x plus 3y greater or equal to 6. ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. 2x plus 3y equal to 6ன்னு எடுத்துக்கோங்க. 2x plus 3y equal to 6. ஜஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நான் போகிற மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்னரில் எடுத்துன்னு 0 போடுங்க. இந்த மாதிரி கார்னரில் எப்படி மட்டும் 0 போடுங்க. அதாவது மீனிங் அது ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0. அப்போ 2x equal to 6, எக்ஸோட வேல்யூனா 6/2, தட் இஸ் 3. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0. 3y equal to 6, ஒய்யோட வேல்யூ என்னன்னா 6/3, தட் இஸ் 2. இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் கிராஃபில் வரையணும். கிராஃபில் யூ ட்ரா x axis and y axis. இது x axis and y axis. xல மேக்ஸிமம் 3 வேல்யூஸ் ஆர் தேர். 3 எடுக்கணும். 1 2 3, பாசிட்டிவ் xல 3. அடுத்து yல 2, 1 2. நீங்கள் நம்பர் எழுதிக்கோங்க. 1 2 3 இயர் 1 2. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இதை, அதாவது 3,0 இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 3,0. 3, எக்ஸில் 3, ஒய்யில் 0. திஸ் பாயிண்ட் நேம் ஆஃப் திஸ் பாயிண்ட் இஸ் 3,0. ஸோ இந்த பாயிண்ட் முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் யூ வில் கோ ஃபார் 0,2. 0,2ங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 0, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 2. 0,2 திஸ் பாயிண்ட். நேம் ஆஃப் திஸ் பாயிண்ட் இஸ் கால் 0,2. இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் யூஸ் பண்ணுவீங்க. யூஸிங் ஸ்ட்ரெயிட் லைன் யூ கனெக்டட் திஸ் 2 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் வெறும் ஈக்குவல் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ 2x plus 3y equal to 6. ஸோ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன், இந்த லைனுக்கு மேலே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்னது இதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருந்துருக்கலாம். பட் இங்கே என்னென்னா கிரேட்டர் than or equal to 6ன்னு சொல்லியிருக்கான். கிரேட்டர் than or equal to 6.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென்கான மீனிங்கே தெரியாமல் ஏதாவது ஒரு பக்கத்தை பிடிச்சி ஷேட் பண்ணுவாங்க. அப்படி ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நான் ஈஸியாக சொல்லி கொடுத்ததுனால கவனிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லைனு மேலே இருக்க பாயிண்ட்லாம் சொல்யூஷன் இல்லைப்பா. ஆர்ஜின் பக்கம் இருக்கிறது சொல்யூஷனா இல்லை அதர் தென் ஆர்ஜின் சொல்யூஷனான்றதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. யூ கேன் ஷேட் ஆர்ஜின் சைடு ஆர் அதர் தென் த ஆர்ஜின் சைடு. தட் இஸ் த சொல்யூஷன் ரீஜன் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ ஃபார் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தில் இந்த இது ஆர்ஜின் என்னது 0,0. இதுதான் ஆர்ஜின் பாயிண்ட். இப்போ ஆர்ஜின் பக்கம் ஷேட் பண்ணணுமா அதர் தென் ஆர்ஜின் சைடு யூ ஹேவ் டு ஷேட், யூ நீட் டு நோ. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா இந்த புட் ஆர்ஜினை கொண்டு போய் அந்த இதில் போட வேண்டியதான். புட் ஆர்ஜின் புட் 0,0 இல்லைப்பா. இந்த இன்இக்வாலிட்டி என்னது 2x + 3y ≥ 6. அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் போட்டு பார்க்குறீங்க, அதாவது எக்ஸ் வேல்யூ 0 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. எக்ஸு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0, 0 + 0 இட் இஸ் ≥ 6. 0 வந்து 6ஐ விட அதிகம்ன்றது தப்பு கண்டிப்பாக, விச் இஸ் ஃபால்ஸ், விச் இஸ் நாட் ட்ரூ. அப்போ நாட் ட்ரூன்னா இந்த பக்கம் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்யூஷன் கிடையாது, ஆர்ஜின் பக்கம் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் சொல்யூஷன் கிடையாது. அப்போ சொல்யூஷன் என்னென்னா இன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் other than the origin side. ஓகே. அப்போ கிராஃப் த சொல்யூஷன் செட். ஓகேங்களா. சொல்யூஷன் செட் இந்த ப்ராப்ளத்துக்கு என்னன்னா இன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் இல்லைப்பா அதர் தென் த ஆர்ஜின் சைடு. ஆர்ஜின் பக்கம் இல்லாமல் வேறு பக்கம் இருக்கு இல்லையா. தட் இஸ் த கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஃபார் 2x + 3y ≥ 6. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது எப்பயுமே நீங்கள் இப்படி சால்வ் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிங்கன்னா தப்பே இல்லாமல் கிளியராக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இல்லை வேறு மெத்தட் ஏதாவது இருக்குன்னா அது நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு பாக்ஸே போட தேவை, டேரெக்டாக நீங்கள் இதிலே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உதாரணமாக இன்னொரு சம்மன் எடுக்கிறேன் பாருங்கள். (4x + 5y <= 20) இப்படி இருக்குது. 4x + 5y <= 20ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், 4x + 5y <= 20. நீங்கள் டேரெக்டாக உதாரணமாக ஒரு லைன் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க 11th. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஒரு லைன் இப்படி போகுது, எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுற இடம், இந்த தூரம் வேணால் நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க. இந்த தூரம் ஏ, இந்த தூரத்தை என்ன பண்ணீங்கன்னா பின்னு எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. அப்போ திஸ் பாயிண்ட் நேம் இஸ் கால்ட் a, 0. நேம் ஆஃப் y இன்டர்செப்ட் இஸ் கால்ட் 0, b. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் திஸ் இஸ் a, 0. 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x/a y/b = 1ன்னு வந்து நிற்கணும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்செப்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இன்டர்செப்ட் ஃபார்மில் எக்ஸில் கட் பண்ணுற இடம் ஏ, ஒய்யில் இன்டர்செப்ட் பண்ணுற இடம் பி. ஸோ அப்போது இந்த லைனுக்கு பேர் என்ன, எக்ஸ் இன்டர்செப்டட் ஏ, ஒய் இன்டர்செப்டட் பி = 1. இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா x/a + y/b = 1. இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம் ஆக்சுவலாக எக்ஸ்லேயும் இன்டர்செப்ட் ஆகுது, ஒய்லையும் இன்டர்செப்ட் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம். ஓகேங்களா. இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். ஸோ என்ன பண்ணிங்கன்னா இந்த 4x + 5y = 20 எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு 1 வரணும். அப்போது இங்கேயும் 20ஆல் டிவைட் பண்ணுங்கள், இங்கேயும் 20ஆல் டிவைட் பண்ணுங்கள், இங்கேயும் 20ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ முடிஞ்சு போச்சு. எக்ஸில் இன்டர்செப்ட் ஆகிற இடம் வந்து 5, ஒய்யில் இன்டர்செப்ட் ஆகிற வந்து 4, ரைட் ஹேண்ட் சைடு 1 வந்துச்சு உங்களுக்கு. அப்போது நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸில் இன்டர்செப்ட் ஆகிற இடம் 5, 1 2 3 4 5. ஒய்யில் இன்டர்செப்ட் ஆகிறது 4, 1 2 3 4. ஓகேங்களா. எக்ஸ் இன்டர்செப்ட் 5 பாருங்கள், எக்ஸ் இன்டர்செப்ட் 5, ஒய் இன்டர்செப்ட் 4 = 1. இந்த ஃபார்ம் மட்டும் நீங்கள் டேரெக்டாக இதை வந்து நீங்கள் இப்படி போட்டு கூட போட தேவையில்ல, டேரெக்டாக இதை வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ எக்ஸில் 5லையும் ஒய்யில் 4 இருக்குது. திஸ் இஸ் கால்டு 5, 0. திஸ் பாயிண்ட் இஸ் கால்டு ஒய் இன்டர்செப்ட், தட் இஸ் 0, 4.
0,4. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணாலே மட்டும் போதும். அப்போது இந்த லைனுக்கான பேர், இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான நேம் என்னென்னா 4x + 5y = 20 தான் போடணும். இனிக்குவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லைன் பேர் நீங்கள் ஈக்குவல் தான் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், கிராஃபிக்கல் சொல்யூஷன் என்னென்னா, ஒன்று பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் ஆரிஜின் சைட், பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் அதர் தென் த ஆரிஜின் சைட், தட் alone you need to know very well. ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கமாக அதே ஆரிஜினை தூக்கி இதில் போட்டு செக் பண்ண வேண்டியதான். இல்லைப்பா, புட் 0,0, இதை வந்து 0,0 இதில் இந்த இனிக்குவேஷனில் போட்டு பார்க்குறீங்க. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா கிடைக்குன்னா, யூ வில் கெட் 0 is less than or equal to 20 கிடைக்கும். நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த இனிக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பர் லைன் வச்சு செக் பண்ணி பாருங்கள். நம்பர் லைனில் 0 அங்கே இருக்குது, 20 அங்கே இருக்குது. அப்போது 0 is less than or equal to 20 is, that is correct only. This is true. This is true only. அப்போ ட்ரூனா ட்ரூ பக்கம் தான் நீங்கள் ஷேட் பண்ணியாகும். எப்பயுமே ஃபால்ஸ் பக்கம் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரூ பக்கம், ஆரிஜின் பக்கம், ஆரிஜின் இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா, ஆரிஜின் 0,0 இல்லையா, திஸ் சைடு யூ ஹவ் டு ஷேட். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன, பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் 4x + 5y = 20, then this origin side ஷேடிங் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கொஞ்சம் நீட்டாக அழகாக வந்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு சிலர்லாம் போட்டு அடிச்சு தள்ள உனக்கு பார்க்குறதே வித்தியாசமாக இருக்கும், கிராஃபான்ற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் வரையாமல் வேணால் இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான கிராஃபாக இருக்கும். அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கிராஃபிக்கல் சொல்யூஷன், கிராஃபை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கன்ஃபார்மாக இருக்கும். அவுட் ஆஃப் 5 you can score. So if you follow the process clearly. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்செப்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீனியர் ப்ரோக்ராமிங் உள்ளார போயிடலாம். ஸோ ரிமெம்பர், இட் இஸ் 1-to-1 கிளாஸ். எனக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னா நீங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2027 போர்டு எக்ஸாமில் நீங்கள் நிறைய மார்க் வாங்க முடியும். நீங்கள் நிறைய மார்க் வாங்குறதுக்கு மேக்ஸிலும் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டெய்லி வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க. யூ கேன் லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். வெறும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எங்கே ஈக்குவேஷன் போடணும், எங்கே இனிக்குவேஷன் போடணும், எங்கே நம்பர் போடணும் தெரியாது. ஸோ பியூட்டி ஆஃப் மேக்ஸோட பியூட்டியே என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு சால்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவனோட பிரெயின் என்ன பண்ணாலும் அடுத்த ஸ்டெப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நிறைய ப்ராப்ளம்ஸ், நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் யூ வில் ஃபீல். நிறையா செம்மு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய செம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் வழி. யூ கேன் லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். வித்தவுட் டூயிங் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் யூ கேனாட் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் போர்டு எக்ஸாம்ஸ். ரிமெம்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ கிராஃப் பார்த்து முடித்தோம். இப்போ கிராஃப் த சொல்யூஷன் செட் ஆஃப், ஒரு சிலது பாருங்களேன், கிராஃப் த சொல்யூஷன் செட் ஆஃப், ஐ வில் டேக் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் ஹியர். x + y less than or equal to 5, x + y greater than or equal to 5. இதுவே x + y just less than 5. இந்த மூணுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சேம் தான். x + y less than or equal to 5, x + y greater than or equal to 5, x + y less than 5. இந்த மூணுக்கு மீனிங் மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறான்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம், நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்கே போயிடலாம். நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பண்ணிங்கன்னா, இது பார்க்கும்போது தெரியுது x இன்டர்செப்டட் 5, y இன்டர்செப்டட் 5. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, கிராஃப் வரீங்க. இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். நீங்கள் யூனிட் 1 எடுத்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக எக்ஸில் 5 யூனிட்ஸ், ஒய்யில் 5 யூனிட்ஸ். ஸோ அப்போ அப்படியே லைன் வரைஞ்சிருங்க. நேம் ஆஃப் திஸ் லைன், இந்த லைனுக்கு பேர் என்னென்னா x + y = 5. இப்போ அந்த சைடு ஷேட் பண்ணுமா, ஆர்ஜின் சைடு ஷேட் பண்ணுமா? நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் ஆர்ஜினை தூக்கிட்டு வந்து இதில் போட்டு பாருங்களா. இல்லை இப்போ ஆர்ஜினை தூக்கிட்டு வந்து போட்டிங்கன்னா, ஆர்ஜினோட வேல்யூ இருக்குங்களா, 0,0 போட்டிங்கன்னா 0 is less than or equal to 5 அப்படிங்கிறது ட்ரூ தான். அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கான கிராஃபிக்கல் சொல்யூஷன் என்னென்னா, ஸோ திஸ் சைடு யூ ஹவ் டு ஷேட், this side you have to shade. Are you clear? So அப்போது graph the solution set for this x + y less than or equal to 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா, points on the line origin side. ஓகேங்களா? origin sideல infinitely many points are there. This is the solution set for this graphical problem. Next one, x + y greater than or equal to 5. ஸோ இது அதே லாஜிக் தான். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ட்ரா த கிராஃபில் இன்டர்செப்ட் ஃபார்மே யூஸ் பண்ணுங்கள். x intercepted 5, y intercepted 5, right hand side will be equal to 1. So this is 5, this is 5. Draw straight line here connecting these 2 points.
Name of this line is called x by 5 plus y by 5, no? So x plus y equal to 5 only for this line name. Now we have to shade origin side or other than origin side. ஓகேங்களா, நம்மளால் வெறும் லெஸ் தென்னா இந்த பக்கம் கிரேட்டர் தானே அப்படி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க, அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க. யூ ஹவ் டு கோ ஃபார் ஆர்ஜின் டெஸ்ட். மஸ்ட் ஆர்ஜின்லாம் வேறு பாயிண்ட் வச்சு செக் பண்ணுங்க, தப்பு கிடையாது, யுவர் சாய்ஸ். பட் ஆர்ஜின் இஸ் ஆல்வேஸ் கன்வீனியன்ட். ஆர்ஜினை வச்சு செக் பண்ணிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டக்குனு ஒரு பக்கம் 0 வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை மாஸ்டர் 5, இந்த லைன் மேலே இருக்க பாயிண்ட்டை தவிர நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. 10,0 போட்டாலும் சரி, இல்லை 0,10 போட்டாலும் சரி, இல்லை -5,0, 0,-5, வாட் எவர் யூ கேன் டேக். பட் டேக்கிங் ஆர்ஜின் இஸ் வெரி சிம்பிள். ஆர்ஜின் பாயிண்ட் தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 வந்து greater than or equal to 5ங்கிறது த கிளியர்லி ஃபால்ஸ். 0 வந்து நம்பர் லைனில் ஓகேங்களப்பா, நம்பர் லைனில் 5க்கு கீழே தான் இருக்குது. பட் 5க்கு மேலே இருக்கிறது கண்டிப்பாக தப்பு. ஓகேப்பா, அப்போ என்ன பண்ணிங்கன்னா தப்புன்னா இந்த சைடு ஃபுல்லாக தப்பு. அப்போ ட்ரூ சைடு இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஆர்ஜின். ஓகேங்களா, அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னென்னா ஜஸ்ட் யூ ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் ஒனுக்கான சொல்யூஷன் என்னென்னா பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் ஆர்ஜின் சைடு. பட் இந்த செகண்ட் ஒனுக்கு என்னென்னா பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் அதர் தென் த ஆர்ஜின் சைடு. ஓகே, தேர்ட் ஒன் யூ கேன் சி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 5 போட்டோன்னா வாட் அபவுட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தென் 5 யூ கேன் சால்வ். ஓகேங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 5 போடணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா யூ டேக் சேம் லாஜிக் ஒன்லி இயர் எக்ஸ் இன்டர்செப்டட் 5, ஒய் இன்டர்செப்டட் 5. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே வெறும் லெஸ் தென் தான் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை. பட் இங்கேயும் ஈக்குவல் இருக்குது, இதுலேயும் ஈக்குவல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி அண்டு ஸ்லாக் இன்இக்வாலிட்டின்னு 2 இருக்குது. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்ட் இது ரெண்டையுமே ஸ்லாக் இன்இக்வாலிட்டி ஆர் நான் ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைன் வந்து எப்பயுமே ஸோ இந்த 5,0வையும் 0,5 என்ன பண்ணால் டாட்டட் லைனில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். இப்போ உங்களுக்கு இந்த இதில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாட்டட் லைனில் ஜாயின் பண்ணுங்க. டாட்டட் லைனில் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ தெளிவாக எழுதியிருக்கேன் பாருங்கள், டாட்டட் லைனில் ஜாயின் பண்ணுங்கன்றதை எழுதியிருக்கேன். அதுமாதிரி ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்லாம் சொல்லும்போது சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்துல சொன்னார், தமிழில் ஏதோ எழுதினார், ஓகேங்களா. ஸோ அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, அதாவது ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டிக்கு எப்பயுமே யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி டாட்டட் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கான சொல்யூஷன் ரீஜன் என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதனால தான் டாட்டட் லைன் போட்டிருக்கேன். ஆர்ஜின் சைடு இருக்கிறதா இல்லை அதர் தென் ஆர்ஜின் சைடு ஐ ஹேவ் டு செக். இப்போ வழக்கமாக அதே ஆர்ஜின் தூக்கிட்டு போய் அதில் போடுங்க. ஆர்ஜின் தூக்கிட்டு போய் அதில் போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 0 வந்து 5ஓட கம்மிங்கிறது ட்ரூ தான். நம்பர் லைனில் பாருங்கள், தேர் இஸ் அ நம்பர் லைன் 0 இங்கே இருக்கும், 1 2 3 4 5 இங்கே இருக்குது. இல்லைப்பா 0 இஸ் லெஸ் தென் 5ங்கிறது கரெக்டு தான், எந்த டவுட்டும் கிடையாது. அப்போது என்ன பண்ணிங்கன்னா ஸோ யூ ஹேவ் டு ஷேட் ஸோ ஆர்ஜின் சைடு. அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னென்னா நாட் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன். இந்த லைனுக்கு பேர் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. இந்த டாட்டட் லைனுக்கான பேர் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. பட் இந்த டாட்டட் லைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் இதுக்கு சொல்யூஷன் செட் கிடையாது. ஆர்ஜின் சைடில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ் என்னென்னா அதுக்கு சொல்யூஷன் செட். ஓகே, ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். இந்த 3 நீங்கள் முடிஞ்சால் இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் யூ கேன் டேக் ஸ்க்ரீன்ஷாட் பிஃபோர் ஐ கெட் இன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ப்ளீஸ் டேக் ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா, இவ்வளோ தான் பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லீனியர் ப்ரோக்ராமிங்குள்ளார வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். சிஸ்டம் ஆஃப் இன்இக்வேஷன் கொடுத்துருவாங்க. இப்போது ஒரே ஒரு இன்இக்வேஷன் பார்த்தீங்களா, இப்போ 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 அந்த மாதிரி இன்இக்வேஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுப்பாங்க. வாட் இஸ் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஜஸ்ட் கிராஃப் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஸோ எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ், போத் ஆர் நெகட்டிவ். எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ்.
அப்போ எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ரிமெம்பர் எக்ஸோட வேல்யூ இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னன்னா, இந்த லைனுக்கு பேர் நேம் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் கால்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக நீங்கள் ஷேட் பண்ணணும், அவ்வளோதான். பாயிண்ட்ஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ், தென் திஸ் சைட் யூ ஹேவ் டு ஷேட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0க்கான டயக்ராம். நெக்ஸ்ட் இஃப் கேஸ் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டாங்க வச்சுங்களேன். ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, இயர் எக்ஸ் ஆக்சிஸ், இயர் ஒய் ஆக்சிஸ். ஒய் எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ், இயர் ஒய் பாசிட்டிவ், இயர் ஒய் பாசிட்டிவ்னோ, அப்போது இன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேர் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ above the x axis, this is called y greater than or equal to 0. இப்போது இதுக்கு ரெண்டுக்குமே காமன் என்னென்னு கேட்குறாங்க. இப்போது x greater than or equal to 0, y greater than or equal to 0. ஸோ இந்த ரெண்டு இனிக்வாலிட்டிக்கும் காமனான சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்லேயும் இந்த இது ஷேட் பண்ணியிருக்கு, இதுலேயும் ஷேட் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இல்லைப்பா, ஸோ ரீஜன் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்குமே. வாங்க ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். You can write a problem. Problem is சரி பாருங்க. Write the problem. Graph the solution set of system of inequalities. System of நிறைய இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துட்டு அதனுடைய காமன் ரீஜன் தான் கேட்பாங்க, வேற கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்கும் காமனான சொல்யூஷன் இருக்குன்னு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 3y, 2x + 3y less than or equal to 6. This is inequality number 1. Next one is 3x - 2y, 3x - 2y less than or equal to 6. Next y less than or equal to 1. Next என்னன்னா x ஓட வேல்யூ greater than or equal to 0, y ஓட வேல்யூ greater than or equal to 0. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். ஸோ அப்போ நீங்கள் 5 இன்இக்வாலிட்டிஸ் வரையணும். அந்த 5 இன்இக்வாலிட்டிஸுக்கும் காமனான ரீஜன் என்ன அப்படின்னு நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2x + 3y less than or equal to 6, 3x - 2y less than or equal to 6, y less than or equal to 1, x greater than or equal to 0, y greater than or equal to 0. ஸோ இது எதை பற்றி பேசுகிறான்னா, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இதை பற்றி பேசுகிறா, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ இந்த 3 லைன் நீங்கள் வரையணும். 3 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அந்த 3 ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் காமனான ரீஜன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஸோ தட் இஸ் அ கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஃபார் திஸ் 3. ஓகேங்களா? யா பாருங்கள், நீங்கள் அப்படியே கூட கிராஃப் வரைஞ்சிடலாம். x greater than or equal to 0 இங்கே எழுதிடுறேன், y greater than or equal to 0 இங்கே எழுதிடுறேன். ஸோ கொஞ்சம் y less than or equal to 1 இங்கே எழுதிடுறேன். 3x - 2y less than or equal to 6. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் என்ன சொல்லணுன்னா, நீங்கள் பாக்ஸ் போட்டாலும் சரி, டைரெக்டாக தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி. 2x + 3y equal to 6. Just both side you divide by 6. 2x by 6. அப்போ x intercepted 3. x intercepted 3. அதேமாதிரி 3y by 6. 3y கீழே 6 இருக்கிறதுனால 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா y intercepted 2. y intercepted 2. ஸோ இந்த லைன் பேர் இப்படி தான் வரையணும். நீங்கள் ஒன்று டீட்டெயிலாக வரைஞ்சிக்கிடக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு 3 மார்க் கொஸ்டின் தான் இந்த மாதிரி கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது இது 3ல இங்கே 2ல, அதாவது x intercepted 3. ஸோ திஸ் நேம் ஆஃப் திஸ் லைன் இஸ் கால்ட் 2x + 3y equal to 6. ஓகேங்களா? இப்போ தான் சொன்னேன், இன்டர்செப்ட் ஃபார்ம் பற்றி கிளியராக கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண, கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள், ஒரே புரியலனாலும் ஈஸி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வரீங்க 3x - 2y equal to 6. அந்த இதை வரைஞ்சாலும் அதே மாதிரி தான் 6 ஆல் டிவைட் பண்ணுங்கள், 6 ஆல் டிவைட் பண்ணுங்கள், 6 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா x intercepted 2. ஓகேங்களா? 2 x intercepted 2. அடுத்து பார்த்தீங்கன்னா -2y by 6, y intercepted -3. yயில் -1, -2, -3. அப்போது
அவ்வளோதான். இல்லை மாஸ்டர் எனக்கு நீங்கள் இன்டர்செப்ட் புரியல, என்னால் புரிஞ்சிக்க முடியல டக்குன்னு, நான் வேறு அந்த பாக்ஸ் போட்டுட்டோம்னா பாக்ஸ் போட்டு போடுங்க ஒரு சாய்ஸ். ஓகேங்களா? பாக்ஸ் போட்டால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் அதோட எனக்கு நமக்கு என்னென்னா கிராஃபுக்கு தான் முக்கியம். எடுத்தோடனே நமக்கு ஸ்பிளிட் அப்பில் வந்து கிராஃப் என்ன அழகாக நீட்டாக வரைஞ்சிக்கணும், அதுக்கு தான் மார்க் இருக்குது. அந்த பாக்ஸ் போடுறதுலாம் நமக்கு நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கும். அப்போ செகண்ட் ஒன், இந்த லைனுக்கு பேர் என்னென்னா 3x minus 2y equal to 6. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் பேர் என்னென்னா y equal to 0. அப்போ y equal to 1. அடுத்து இது வரையும் y equal to 1 என்னென்னா, ஸோ parallel to x axis. இந்த லைனுக்கு பேர் என்னென்னா y equal to 1. ஸோ நல்லா புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கிராஃப்ஸ் த சொல்யூஷன் செட் வேணும் அப்படின்னா பாருங்கள், லைன் 1 இருக்குது, லைன் 2 இருக்குது, லைன் 3 இருக்குது. இந்த எல்லா லைனுக்கும் காமனான ரீஜியன் என்னவோ அதுதான் இதுக்கான சொல்யூஷன். அது எப்படி காமன் ரீஜியன் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்று வேணுமே இல்லை, எல்லாத்தையும் இனிக்வாலிட்டி தூக்கி போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா 2x + 3y இந்த லைன் எடுத்துக்கோங்க. 2x + 3y = 6 இருக்கு இல்லையா? 2x + 3y ≤ 6. இதில் வழக்கமாக அந்த ஆர்ஜினை தூக்கிட்டு போய் போடுங்க. யூ கேன் புட் ஆர்ஜின் இன்டு திஸ். ஆர்ஜின் என்னன்னு இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனுக்கு ஆர்ஜின் சைடா அதர் தென் ஆர்ஜின் சைடா? ஏன்னா ஜஸ்ட் ஆர்ஜினை தூக்கிட்டு போய் இதில் போட்டிங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 is less than or equal to 6. 0 is less than or equal to 6ங்கிறது ட்ரூ. அப்போது இந்த லைனுக்கு பிலோ. முக்கியமான விஷயம், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நமக்கு சொல்யூஷன் இருக்காது. ஏன்னா x > 0, y > 0 கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஸோ இந்த ஏரியா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது இல்லைனா இது இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த ரீஜன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது இந்த லைனுக்கு கேதன வழி இந்தாண்ட போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1, 2, 3, 4 அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு வாங்க. 3x - 2y = 6. இதில் இருக்கீங்க, இதில் அதேமாதிரி வழக்கமாக ஆர்ஜினை தூக்கிட்டு போய் போடுங்க. 0 is less than or equal to 6. தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக ஆர்ஜின் செக் பண்ணுறீங்க. அப்போது இந்த லைனுக்கு இந்தாண்ட பக்கம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஜின் இருக்க பக்கம் தான். அப்போது இதுதான். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் இந்த லைனை மிஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இப்போ பேப்பர் கரெக்ஷனில் பார்த்தா தெரியும், நிறையா பேர் இந்த சிங்கிளாக இருக்கிறது மறந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இப்போ இது ரெண்டு மட்டும் வச்சுட்டிங்கன்னா இதுக்கு இந்தாண்டக்குள்ளே ஒன்று இந்த ரெண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம். ஸோ நல்லா க்ளோஸில் பாருங்கள், இது இல்லை இது இருக்கலாம். பட் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போதைக்கு இன்னொரு லைன் வந்திருக்காங்க, y is less than or equal to 1. இதில் அதேமாதிரி வழக்கமாக ஆர்ஜினை தூக்கிட்டு போய் போடுங்க. மஸ்ட் இதில் எக்ஸே இல்லை, அதாவது என்னது இது 0x 1y less than or equal to 1. இதான் என்னோட மீனிங். இதில் வழக்கமாக அந்த ஆர்ஜினை தூக்கிட்டு வந்து போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 is less than or equal to 1. தட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஒன்லி. அப்போ அதுக்கும் ஆர்ஜின் சைடு தான். அப்போது இதுக்கும் இந்தாண்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லைனுக்கும் கீழே, இந்த லைனுக்கு இந்தாண்டுக்குள்ள நமக்கு ஒரு அழகான ஒரு ரீஜன் கிடைக்குது. அந்த ரீஜன் வேறு எதுவும் கிடையாது, சி இந்த ரீஜன் கிடைக்கும். இந்த ரீஜன் கிடைக்கும். நல்லா கவனிங்க. ஒரு கார்னர் பாயிண்ட் இங்கே ஏன்னு ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு பின்னு ஒரு கார்னர் பாயிண்ட், ஒரு பாலிகன் ஷேப் கிடைக்கும். பிசி, இங்கே ஒரு டி, இங்கே ஒரு ஈன்னு வந்து நிற்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் செட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஷேர் பண்ணி காமிச்சிருக்கீங்களா இந்த ரீஜனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்கில் இந்த ரீஜன் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீஸிபிள் ரீஜன் சொல்லுவாங்க. இன்னும் தண்ணி இந்த ஃபீஸிபிள் ரீஜன் வந்து ஒரு பர்டிகுலராக எல்லா சைடும் பவுண்டரியால் க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு க்ளோஸ்டு பாலிகனுக்குள்ளே இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா பவுண்டட் ரீஜன், பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜன் அப்படி சொல்லுவாங்க. பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜன். அது என்ன ஃபீஸிபிள் ரீஜன் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. இந்த எல்லா இன்இக்வாலிட்டிக்கும் எல்லா கான்ஸ்டன்ட்டுக்கும் காமனான ஒரு ரீஜன் பேர் தான் ஃபீஸிபிள் ரீஜன். அந்த ஃபீஸிபிள் ரீஜன் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பவுண்டட்னு ஒன்று இருக்குது, அன்பவுண்டட்னு ஒன்று இருக்குது. அது என்ன அன்பவுண்டட்னா வேறு எதுவும் கிடையாது. இந்த பக்கம் இருந்துச்சு, இங்கே இருந்துச்சுன்னா ஸோ தட் இஸ் கால்ட் அன்பவுண்டட் ரீஜன். ஓகே, இவ்வளோ தான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான், கிளியராக பார்த்தா மட்டும்தான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் உள்ளார நீங்கள் போக முடியும். கொஞ்சம் அந்த லெஸ் தென், கிரேட்டர் தென் சிம்பிள், இனிக்குவேஷன் சிம்பிள், அந்த ஆர்ஜின் லைன் எடுத்து ஆர்ஜின் டெஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஷேட் பண்ணுறது, கிராஃப் எப்படி நீட்டாக வரைகிறதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் வீடியோஸ் நாட் 1 டைம் 2 or 3 times வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் லைன் வரைகிறது. அந்த லைனை எப்படி வரையணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஜஸ்ட்டு சாதாரணமாக லைனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையாலே வரைவோம். அப்படிலாம் வரையக்கூடாது. யூ ஹாவ் டு யூஸ் ரூலர், ஸ்கேல் வச்சு அழகாக நீட்டாக வரைங்க. கிராஃப்க்கு கன்ஃபார்மாக மார்க் இருக்குது. அதேமாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் 3 மார்க் கொஸ்டின், அதிகபட்சமாக 5 minutes. அப்போ 5 minutesல வரையணுன்றானா நான் கொடுக்குற இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
அந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை பாக்ஸ் போட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் வந்து இந்த கிராஃபுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சால்வ் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு 3 or 4 பேஜஸ் நீங்கள் பண்ணுவீங்கன்னா டைம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. நமக்கு என்னென்னா 80 மார்க்ஸ் தான். 80 மார்க்ஸ் பட் 3 ஹவர்ஸில் எழுதணும். 3 ஹவர்ஸில் எழுதணுக்குள்ள இந்த சாப்டர்லேருந்து 5 மார்க் என்னன்னா அந்த 5 மார்க் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக நீங்கள் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னும் நான் டாப்பிக்கே ஆரம்பிக்கல. டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா கான்செப்டையும் ரீகால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். we will see one problem now. இதே ப்ராப்ளம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் கிடையாது. அது என்ன அப்படின்னா சால்வ் த லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் கிராஃபிக்கல்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான். அந்த ஒரு லீனியர் கொடுத்துருப்பான். எக்ஸ் இசட்டோட வேல்யூ. ஸோ அதோட 8x + 9y கொடுத்துருப்பாங்க. 8x + 9y. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது இந்த லீனியர் வந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. இந்த லீனியர் எப்போ உனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எப்போ இது கொடுக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இதே கான்செப்ட் தான், ஒரே ஒரு லைட்டாக எக்ஸ்ட்ரா ப்ராசஸ், தட் இஸ் 12th கான்செப்ட். இல்லைப்பா? ஸோ என்ன பண்ணினோன்னா இதுதான் என்னது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறது வேறு எதுவும் கிடையாது, தட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கார்னர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த கார்னர் பாயிண்ட்டில் தான் ABCDE இந்த 5 பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் தான் இருக்கும். கார்னர் பாயிண்ட்டு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ, இயோட வேல்யூ, இந்த 5ல் எங்கே இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கும். தட் இஸ் த ஒரு தேர்ம் என்ன சொல்கிறேன்னா எல்பிபியில் கார்னர் பாயிண்ட்டில் தான் மேக்ஸிமம் வேல்யூ இல்லை மினிமம் வேல்யூவோ கிடைக்கும். நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி கிராஃபிக்கல் செட்டில் வரைஞ்சி எங்கே மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், எங்கே மினிமம் வேல்யூ கிடைக்கும், இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளுக்கு என்று கேட்பாங்க. அவ்வளோ வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று மேக்ஸிமம்னு கேட்பாங்க, இல்லைனா மினிமம்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 1. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், நிறைய ப்ராப்ளத்தை டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பாருங்கள். கோஆர்டினேட் ஆஃப் A, that is clearly 0, 0. Coordinate of B is, இல்லைப்பா, B is that point is 2, no, that is 2, 0. C நீங்கள் சால்வ் பண்ணணும், D சால்வ் பண்ணணும், ஈன்னு தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈயோட வேல்யூ என்னன்னா 0, 1. அப்போ இந்த 2 பாயிண்ட் என்ன? ஸோ சியும் டியும் வேணும். டு கெட் சி, சியோட வேல்யூ C of x, y வேணும் அப்படின்னா, சி வேணும் அப்படின்னா இதையும் சால்வ் பண்ணி ஆகணும். 3x - 2y = 6ஐயும் 3x - 2y = 6ஐயும் 2x + 3y = 6ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இதையும் சால்வ் பண்ணி தான் நீங்கள் சியோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்க முடியும். சின்ன கிளாஸில் படிச்சு தான் 10th படிச்சிருப்பீங்க. லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். நீங்கள் இப்போ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸில் நீங்கள் ஒன்று எலிமினேஷன் மெத்தடோ இல்லை சப்ஸ்டிடியூஷன் மெத்தடோ இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடோ எந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணி இன்னொன்று கண்டுபிடிக்கிறது தான் இதில் ரொம்ப ஈஸியான டாபிக். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த ஒய்யை எலிமினேட் பண்ணலாம். ஒய்யை எலிமினேட் பண்ணால் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9x 6y 18. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x, that is 6y = 12. ஜஸ்ட் 2 ஆட் பண்ணால் y கேன்சல். 9 + 4 13x = 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 30/13. எக்ஸோட வேல்யூ 30/13. ஒரு கோஆர்டினேட் கிடச்சிச்சு. ஒய்யோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சிங்களா? எக்ஸோட வேல்யூ என்னன்னா 30/13. இதை கொண்டாந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டில் கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் இங்கே இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. எக்ஸு பதிலாக 30 போய் இதில் செகண்டில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × 30/13 + 3y = 6. அப்போது 2 × 30, that is 3y = 6 - 30 × 2 60/13, 18/13. Now both sides can divide by 3, 6/13. செக் பண்ணிக்கோங்க. 2 × 30, that is 60. 6 - 60/13. 13 × 6, that is 78. 78 - 60, that is 18/13. Y = 6/13 only here. Fine.
அடுத்து என்ன பண்ணிங்கன்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். டியோட கோஆர்டினேட் வேணும்னா பாருங்கள், இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. நீங்கள் இந்த லைனோட கொண்டு போயிடாதீங்க, அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக பார்க்கணும். கிராஃபில் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் கார்னர் பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்களே கிளியராக வரைஞ்சிடும். நமக்கு எடுத்தோடனே ஃப்ராக்ஷன் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் எடுத்தனால உங்களுக்கு டைம் எடுக்க மாதிரி தெரியுது. பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது இந்த லைனையும் தான் சால்வ் பண்ணுறீங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ ஃபிக்ஸ்டு 1, ஒய்யோட வேல்யூ 1, ஒய்க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா ஒய்க்கு பதிலாக 1 ஓகேங்களா. அப்போ 2xோட வேல்யூ என்னன்னா 6 - 3, அப்போ 3xோட வேல்யூனா 3/2 கமா. அப்போ என்ன பண்ணிங்கன்னா இது கொண்டு அந்த இசட்டில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0, தட் ஆன்சர் இஸ் 0. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க, அவ்வளோதான். தட் இஸ் 16 + 0, தட் இஸ் 16. ஸோ ஃப்ராக்ஷனாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட போடலாம். இதை முடிச்சுங்க. 0 here, that is 1, this is 9. இப்போ இந்த 3 வேல்யூவில் பார்க்கும்போது 16 தான் பெரிய வேல்யூவாக தெரியுது உங்களுக்கு, தட் இஸ் மேக்ஸிமம். பட் என்னன்னா இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒன்றும் கிடையாது. எக்ஸுக்கு பதிலாக 3/2 போடுங்க. 8 × 3/2, ஒய்க்கு பதிலாக 1, தட் இஸ் 9. நீங்களப்பா அடிச்சிங்கன்னா இயர் 4, 4 3 are 12, 12 + 9, தட் இஸ் 21. இப்போ லாஸ்ட் வேல்யூ இது இருக்குது. ஸோ 21 இப்போதைக்கு மேக்ஸிமம். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 21ஓட அதிகமாக போச்சுன்னா திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, என்ன பண்ணிங்கன்னா 30/13 போடுங்க. 8 × 30/13 + 9 × 6/13. இதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டேபிள் ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா, நமக்கு எடுத்தோடனே ஃப்ராக்ஷனாக போனதுனால கொஞ்சம் டைம் எடுக்க மாதிரி தெரியுது. பட் ஐம் ஷுர் இட் இஸ் வெரி 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 ஈஸியஸ்ட் டாபிக் இன் கிளாஸ் 12. இவ்வளோ தான். இது மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் 5 மார்க்ஸ் கிடைக்க. ஒரு போர்டு எக்ஸாம் தான் இது. ஏதோ ஒரு போர்டு எக்ஸாமில் கேட்ட லாஸ்ட் இயர் முந்தின வருஷம் கேட்ட ஒரு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா 240/13, 54/13. add this 40 + 294/13, 294/13. ஸோ நீங்கள் இதை ஃப்ராக்ஷனில் டிவைட் பண்ணி கூட பார்க்கணும். தட் இஸ் 130 10 times. ஸோ 260, that is 13, 260 + 34. clearly it is more than 21. 21ஓட இது அதிகமான வேல்யூ தான். அப்போ இதுதான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் திஸ் இசட். ப்ராப்ளம் வாட் இஸ் மேக்ஸிமம் இசட் கேட்குறாங்க. அப்போ கன்க்ளூஷன் வாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் இசட் இஸ் 294/13. at which point you are getting maximum? You are getting at 30/13, 6/13. ஓகேங்களா. ஸோ இந்த கிராஃபுக்கு பொறுத்த வரைக்கும் வேர் இஸ் தட்டு சி இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கிறனா உங்களுக்கு. ஸோ சி வேல்யூ இஸ் 30/13, தட் இஸ் 6/13. ஓகேங்களா. ஸோ அப்போது ஈஸியாக லட்டு மாதிரி ஒரு 5 மார்க் வாங்கலாம். அது வாங்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக உனக்கு அந்த லெஸ் தென் கிரேட்டர் தெனுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிராஃபை கொஞ்சம் நீட்டாக அழகாக வரையணும். கண்ணாமண்ணு போட்டு கிறுக்கி தள்ளாமல் அழகாக நீட்டாக வரையணும். ஸோ கொஞ்சம் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் சம்மந்தமாக கொஞ்சம் எந்தெந்த லைனு இன்டர்செக்ட் ஆகுது, அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் அதுக்கு டைம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் சம ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஐம் ஷுர் இட் வில் பி வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன். பட் யூ நீட் டு டூ ப்ராக்டிஸ். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் அப்படியே என்ன பண்ணக்கூடாது, மெமரி பண்ணக்கூடாது. மெமரி பண்ணுறதுக்கான வழி நமக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைமிங் கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. டெய்லியும் ஒரு 1/2 hour 1 hour கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இட் வில் பி வெரி ஈஸி டாபிக். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் வேணால் எழுதிக்கோங்க. சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட் மட்டும் தான் நமக்கு போர்ஷன். ஸோ இந்த லைன் கிளியராக கொடுத்துருவாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் எழுதிக்கோங்க. லிசன் ஹியர், யூ கேன் ரைட் திஸ். மேக்ஸிமம் இசட் இஸ் maximum z is 100x plus 50y. 100x plus 50y. Constants-லாம் பார்த்தீங்கன்னா 3x plus y less than or equal to 600. 3x plus y less than or equal to 600. x plus y less than or equal to 300. Next one is y less than or equal to x plus 200. எக்ஸில் இந்த பக்கம் வைக்காமல் அந்த பக்கம் வச்சு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நான் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ கிராஃபை பார்க்கும்போது நீங்கள் கன்க்ளூஷன் வரணும். என்ன பண்ணிங்கன்னா ஒரு லைன் இருக்குது, 2 லைன் இருக்குது, 3 லைன் நீங்கள் வரைஞ்சிடணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
நிறைய பேர் 3 லைன் வரையாமல் வெறும் 2 லைன் மட்டும் வரைஞ்சி அப்படிலாம் சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக 5 மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த டாபிக் கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கிளியராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோஸ் கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வில் ஹெல்ப் யூ டு ஸ்கோர் வெரி குட் மார்க் இன் யுவர் போர்ட் எக்ஸாமினேஷன் 2027. என்னோட எய்ம் 2027க்கு நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க் வாங்கன்றதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாதிரி டாபிக் கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கன்ஃபார்மாக போக போக எல்லா டாப்பிக்குமே முக்கியம் தான். எந்த டாப்பிக்குமே இந்த டாபிக் விட்டுட்டு இந்த டாப்பிக்கில் மட்டும் நிறையா மார்க் வாங்கிடலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு எல்லா டாப்பிக்கும் முக்கியம் தான். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் நிறையா சம ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு கான்செப்ட் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா சம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சாப்டருக்கும் நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி திங்க் பண்ணி வச்சுருக்க கொஷின் அதாவது பையன் எவ்வளோ நேரம் திங்க் பண்ணியிருப்பானோ அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் வேணால் ஒரு ஃபைலாக கொடுக்குறேன். அதை வேணால் டவுன்லோட் பண்ணி வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நவ் என்ன பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் எக்ஸ் ஒய் டேரெக்டாக கிராஃப் போயிடலாம். நீங்கள் டேபிளே போட தேவையில்லை, இன்டர்செப்ட் ஃபார்மை சூஸ் பண்ணி டேரெக்டாக போயிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிராஃபில் எடுத்தோன்னே ரீஜன் கண்டுபிடிக்கிறத பாருங்கள். டேபிளில் போட்டு இசட் வேல்யூ கண்டுபிடிங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இன்டர்செப்ட் ஃபார்ம் எல்லாமே இங்கே 300, 600, 300, 200 தான் இருக்குது. அப்போ 100 எடுத்துக்க வேண்டியதான். இது எக்ஸில் வெட்டுற இடம் எவ்வளோன்னா 3x/600 அப்படின்னா ஸோ தட் இஸ் 200. எக்ஸில் கட் பண்ண 200, பட் ஒயில் கட் பண்ண 600. 1 2 3 4 5 6. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் ஒன் ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரீங்க, ஸ்கேல் வச்சு நீங்கள் வரீங்க. ஓகேங்களா? இந்த லைனுக்கு பேர் என்னன்னா 3x + y = 600. அடுத்த லைன் எக்ஸில் இன்டர்செப்ட் பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு, எக்ஸில் 300, ஒயிலும் 300. எக்ஸில் 300, ஒயிலும் 300. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த லைன் இல்லை, இந்த லைனுக்கு பேர் என்னென்னா x + y = 300. Second line, name of this line is called x + y = 300. அடுத்து தேர்ட் வரீங்க, இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி மாற்றி எழுதிக்கோங்க. இந்தாண்ட கொண்டு வந்தீங்கன்னா -x + y ≤ 200. அப்போ ரெண்டா பக்கமும் 200 டிவைட் பண்ணோம். அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன -200 வந்து நிற்கும். எக்ஸோட வேல்யூ -200, -100, -200 இங்கே இருக்குது. ஒயில் வெறும் 200, அப்போ 200 இங்கே இருக்குது. கிளியராக புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. மாஸ்டர் நீங்கள் 4th குவாட்ரண்ட் ரீஜியன் வந்து 4th குவாட்ரண்ட் வராது, பட் லைன் வருது, தப்பு கிடையாது. இல்லைப்பா, பட் x ≥ 0, y ≥ 0, இது எதனா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் சொல்யூஷன் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அந்த ரீஜன் எந்த ரீஜன் மட்டும் கண்டுபிடிச்சா மட்டும் முடிச்சு காமனான ரீஜன் என்னன்னு பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு பேர் 3x + y = 600, x + y = 300. இதுக்கு பேர் என்னென்னா -x + y = 200. எந்த ரீஜன் கண்டுபிடிச்சோம். ஸோ நீங்கள் இந்த ரெட் கலர் லைன் இருக்குங்களா, இந்த லைனுக்கு பேர் 3x + y = 600 இல்லை. இதில் வந்து அந்த ஆர்ஜினை தூக்கிட்டு போய் போடுங்க. 0 is <= 600ங்கிறது ட்ரூ தான். அப்போது இந்த ரெட் லைனுக்கு கீழே தான் ரீஜன் இருக்கணும், இந்த சைடு தான் ஆர்ஜின் பக்கமாக இருக்கிறது. அடுத்து அதேமாதிரி x + y <= 300, இதுலேயும் அதேமாதிரி 0 போட்டு பாருங்கள். 0 போட்டிங்கன்னா 0 is <= 300. x + y = 300 எங்கே இருக்குது, இந்த லைன் பேர். நேம் ஆஃப் திஸ் லைன் இஸ் கால்ட் x + y. x + y = 300. அப்போ இதுக்கு ஆர்ஜின் சைடு, இந்த ரெட்டுக்கு இந்த ஆர்ஜின் சைடு, இதுக்கு இந்த சைடு. அப்போ இது வரைக்கும் சொல்யூஷன் என்ன, ஒன்று இங்கே இருக்கலாம், பட் இங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அந்த லைனுக்கு தான். நீங்களப்பா தேர்டு, ஸோ இதுக்கு வரீங்க -x + y, இதில் அதேமாதிரி ஆர்ஜினை தூக்கிட்டு போய் போடுங்க. இந்த லைனுக்கு ஆர்ஜின் இருக்க பக்கமாக, ஆர்ஜின் இல்லாத பக்கமாக. ஓகேங்களா? ஸோ வழக்கமாக அதேமாதிரி 0,0 இதில் போட்டிங்கன்னா 0 is <= 200, தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ இதுக்கு ஆர்ஜின் பக்கம், அந்த பிளாக் லைனுக்கும் இந்த பக்கம். அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, இந்த ரெட்டுக்கும் இந்தாண்ட ஆர்ஜின் பக்கம், இந்த ப்ளூ லைனுக்கும் ஆர்ஜின் பக்கம், இந்த பிளாக் லைனுக்கும் ஆர்ஜின் பக்கம். அப்போ சொல்யூஷன் ரீஜன் என்னன்னா, ஸோ இதுதான் சொல்யூஷன் ரீஜன், ஃபீஸிபிள் ரீஜன் இதுதான். அப்போ கார்னர் பாயிண்ட்ஸ், திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, திஸ் இஸ் C, D, இயர் இட் இஸ். எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கார்னர் பாயிண்ட்ஸை நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கணும். இயர் A,
இயர் பி, இயர் சி, இயர் டி, இயர் இ எல்லா கார்னர் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். அதில் ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் மிஸ் ஆகக்கூடாது. அப்புறம் அடுத்த ஸ்டெப் அவ்வளோதான், கார்னர் பாயிண்ட் அண்ட் இசட், அவ்வளோதான். கார்னர் பாயிண்ட் அண்ட் இசட் ஜஸ்ட் சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. கார்னர் பாயிண்ட்ஸுக்கு ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. எத்தனை கார்னர் பாயிண்ட்? ஏ, பி, சி, டி, இ. இயர் ஏ, பி, சி, டி, இ. ஒரு சில கார்னர் பாயிண்ட் பார்க்கும்போது எழுதலாம். ஏ இஸ் இயர் 0,0. இங்கே பியோட வேல்யூ 200,0. 0,200 மாற்றி எழுதக்கூடாது. சியும் டியும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இயோட வேல்யூ என்னென்னா 0,200. இது ரெண்டு தான் சால்வ் பண்ணணும். சி வேணும் அப்படின்னா இதையும் சால்வ் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 300யும் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 600 நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஒய்யை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். மேலே அப்படி மைனஸ் போட்டிங்கன்னா ஒய் எலிமினேட் ஆகிடும். 3x ஒரு எக்ஸ் போச்சுன்னா 2x ஈக்குவல் டு 600 ப்ளஸ் 300, 600 மைனஸ் 300 தட் இஸ் 300 வந்து நிற்கும். 300ல் பார்த்தீங்கன்னா 150. எக்ஸோட வேல்யூ என்னென்னா, ஸோ தட் இஸ் சீனோ 150. எக்ஸோட வேல்யூ 150. எக்ஸோட வேல்யூ 150 அப்படின்னா இந்த 150 கொண்டாந்து இதில் போடுங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, அதுவும் 150 தான். 150, 150. அடுத்து டி வேணும். டி வேணுன்னா இதையும் சால்வ் பண்ணிடணும். ஸோங்களா, இதில் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 300யும் டி வேணும். அடுத்தது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 200 இதையும் சால்வ் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணும்போது எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2y ஈக்குவல் டு 500 வந்து நிற்கும். அப்போது ஒய் வேல்யூ இஸ் 250. ஒய்யோட வேல்யூ 250. டி தானே, ஓகேங்களா. ஒய்யோட வேல்யூ 250 போட்டுட்டிங்கன்னா ஸோ எக்ஸோட வேல்யூ அந்த 250 அதனால் போச்சா 300 மைனஸ் 250 தட் இஸ் 50. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கார்னர் பாயிண்ட்ஸ் கிளியராக எடுங்க. 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் மினிமம் எங்கே இருக்குன்னா இந்த ஃபீஸிபிள் ரீஜனில் ஒன்லி கார்னர் பாயிண்ட்ஸ். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் அதாவது வேர்டெக்ஸ் ஆஃப் திஸ் பாலிகன். ஒன்று வேர்டெக்ஸ் இல்லைனா கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபீஸிபிள் ரீஜனில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் எடுத்து செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. தேரம் என்ன சொல்லுதுன்னா இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தாலே போக சொல்கிறாங்க. அப்போ இசட் வேல்யூ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 0 தூக்கி போடுங்க, தட் இஸ் 0. இங்கே எக்ஸு பதிலாக 200 போட்டிங்கன்னா ஸோ 200 × 100 அதில் 2 0 சேர்த்துக்கோங்க, 20,000. இல்லைப்பா. பட் இது 150, 150. எக்ஸு பதிலாக 150, ஒய்க்கு பதிலாக 150. அதுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து 50, 250 போடுங்க. பட் 200 எடுத்து போடுங்க. எடுத்தவொடனே ஈஸியான வேல்யூ டக்கு ஃபினிஷ் பண்ணுங்கள். இது ரெண்டு ஒர்க் பண்ணுற நேரத்தை மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும், சரிங்களா. இங்கே 0 போடுங்க, இங்கே 200 போடுங்க. ஓகேங்களாப்பா. 50 × 200. ஓகேங்களாப்பா. இதில் 2 0 இருக்குது, அதில் ஒரு 0 இருக்குது, 3 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களாப்பா. நெக்ஸ்ட்டு இல்லைங்களா 2 × 5 தட் இஸ் 10,000. அவ்வளோ இதனோட வேல்யூ. பட் இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் சால்வ் பண்ணலாம். 150, 150 சால்வ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக ஒரு 150, ஒய்க்கு பதிலாக ஒரு 150 சால்வ் பண்ணுங்களேன். 1 2 3 zeros, 3 zeros, 1 2 3 zeros, 1 time 15 இந்த வேல்யூ. அடுத்து இங்கே பாருங்க 1 2 zeros, now 15 × 5 75. Adding this 0 0 5, so 12 balance 1, that is 22,500. 22,500. Next 50, 250. Here 50. Next one is 250. What is that value? You check. Okay, here 1 × 5 that is 5. Then there will be 3 zeros. Again 25 × 5 that is 125. But first 2 zeros should be there. 2 0. Then there will be 125. 0 0 5 7 1 17,500. Okay, now 0 20,000 22,500 17,500 10,000. But you can see this is the maximum value. அப்போ கிராஃப்கான சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. Therefore maximum z is 22,500 at 150, 150. இந்த பாயிண்டில் தான், எந்த பாயிண்ட் 150, 150 is C. இந்த பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஒருவேளை மினிமம் கிடைத்தாங்க வச்சுக்கோங்களேன், இதில் எந்த வேல்யூ மினிமம் இருக்கோ அது தூக்கி எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் மினிமம் எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா ஒன்லி கார்னர் பாயிண்ட். தட் அலோன் யூ நீட் டு நோ வெரி வெல். ஓகே. ஸோ இந்த வேல்யூ சம்டைம் நெகட்டிவோட வரும். ஓகேங்களா. இதில் நெகட்டிவ் வரும் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளுக்குள்ள அதை பொறுத்து நீங்கள் இது மாதிரி வரும். ஓகேங்களாப்பா. அப்போ ப்ராப்ளம் வந்து வெரி சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப் நீட்டாக வரையணும். அந்த கிராஃபில் அந்த இன்இக்வாலிட்டிஸை கரெக்டாக பார்க்கணும். கரெக்டாக பார்த்துட்டு எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. கிராஃப் எடுக்கிற இந்த ப்ராப்ளத்தை எடுக்கிறீங்கன்னா எத்தனை லைன் வரையணுன்றதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. எத்தனை லைன் வரைஞ்சிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி டேபிள்ஸில் போடுங்க. லாஸ்ட்டாக இதுதான் தேவையான ஸ்டெப். ஒரு 3 மார்க் கொஷின்னா இதுக்கு ஒரு 1.5 மார்க். கிராஃப் கிளியராக வரைஞ்சிருக்கீங்களா, அதுக்கு 1.5 மார்க். அடுத்தது இந்த டேபிள் கரெக்டாக போட்டிங்களா, அதுக்கு ஒரு 1 மார்க். நீங்களா அப்போ 1.5, தட் இஸ் 1, 2.5. லாஸ்ட்டாக இந்த வேல்யூ எடுத்து எழுதிருக்கீங்களா, அதுக்கு ஒரு 1/2 மார்க். அவ்வளோதான். அவ்வளோ 3 மார்க் கொஷின் தான் இது. ஸோ இதில் வந்து நிறையா நீ எதிர்பார்க்க முடியாது. பட் ரீஜன் ஒரு வேளை இந்த ரீஜன் வந்து இப்போ க்ளோஸ்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, பவுண்டட். அன்பவுண்டடாக இருந்தால் 5 மார்க்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 மார்க் அப்படிங்க. அன்பவுண்டட்னா ஒன்று இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ இந்தமாரி அவுட்டரில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா பண்ணியாகணும். எக்ஸ்ட்ரா இனிக்வாலிட்டி நீங்கள் வரைஞ்சாகணும். டாட்டர் லைன் ஒரு சொல்லி ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுண்டட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? பவுண்டட் பேஸ்டு ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அன்பவுண்டட் இஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. ஓகே. ஸோ ஒரே ஸ்டெச்சில் எல்லாத்தையும் முடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு ஒரு ஓன் டைம் இருக்குது. இந்த டாப்பிக்கை 1 ஷார்ட் வீடியோஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக ரிவிஷன் பர்பஸ்க்கு வேணால் யூஸ் ஆகும். பட் ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணனா டீட்டெயில்டாக ஸ்லோவாக கிளியராக நிதானமாக நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதினா மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே ஒரு 1 ஹவர் வீடியோ ஜஸ்ட் ஒரு 10 டைம் 20 டைம் 100 டைம் பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு டைமாக நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக கிளியராக நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் see in your test itself. ஸ்கூல் டெஸ்ட்லேயே கூட சாதாரண டெஸ்ட்லேயே கூட பார்த்திங்கன்னா நிறையா மார்க் வாங்கலாம். ஸோ ஐம் ஹாப்பி டு மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தொடர்ந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் நிறையா பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இதில் என்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா ஐ லைக் டு spread max everywhere. So I feel very happy to share my videos through this platform. You can watch, okay, you can watch, compare and watch. Please practice more, you can score more. Okay, thank you. Meet you in my next video.